திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கனூர் அருகே கொடைரோடு சாலையில் அதிகாலையில் சந்தேகத்துக்கிடமாக நிறுத்தப்பட்டிருந்த மாருதி ஈகோ காரை நெடுஞ்சாலையிலிருந்து போலீசார் ஆய்வு செய்தனர். காருக்குள் சந்தேகத்துக்கிடமான வகையில் ஒருவர் அமர்ந்திருக்க, சாலையோரம் ஒருவர் மண்வெட்டியால் குழி தோண்டிக் கொண்டிருந்தார். கார் இருக்கைக்கு இடையில் பெண் ஒருவர் சடலமாக கிடத்தப்பட்டிருப்பதை கண்டதும் அவர்கள் இருவரையும் அடக்கி பிடித்த போலீசார் காருடன் அவர்களை அம்மையநாயக்கனூர் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையில் அவர்கள் முதுகளத்தூரை சேர்ந்த திவாகர் மற்றும் இந்திரகுமார் என்பது தெரிய வந்தது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த திவாகருக்கு ஏற்கனவே திருமணமான பிரின்சி என்ற பெண்ணுடன் திருமணம் கடந்த காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் 2 வருடம் நெருங்கி பழகிய நிலையில் இவர்களின் காதல் விவகாரம் திவாகரின் மனைவிக்கு தெரிய வந்ததால் அவர் பிரின்சியை விட்டு விலகியுள்ளார். காதலித்த போது தான் கொடுத்த நகை மற்றும் பணத்தை திரும்ப கேட்டு பிரின்சி தொந்தரவு கொடுத்ததால் அவரை தீர்த்து கட்ட திட்டமிட்ட திவாகர் முதுகளத்தூரில் இருந்து உறவுக்கார இளைஞர் இந்திரகுமாரை காருடன் வரவழைத்துள்ளார். சம்பவத்தன்று அட்சய திருதியை பரிசு தருவதாக ஆசை வார்த்தை கூறி பிரின்சியை காரில் அழைத்துச் சென்றுள்ளார் திவாகர். புதிதாக சேலை வாங்கி கொடுத்த கையோடு கண்ணை மூடு, பரிசு தரேன் என்று கூறிய திவாகர் கண்ணை மூடியதும் பிரின்சியின் கழுத்தை நெரித்து கொலை செய்து சடலத்தை சீட்டுக்கடியில் போட்டு மறைத்ததாக கூறப்படுகிறது. சடலத்தை புதைக்க திட்டமிட்டு கடப்பாறை மற்றும் மண்வெட்டியுடன் ஒவ்வொரு ஊராக சுற்றியுள்ளனர். அதிகாலை வேளையில் கொடைரோட்டில் சாலையோரம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் சடலத்தை புதைக்க குழி தோண்டிய போது போலீசாரிடம் மண்வெட்டியும் கையுமாக சிக்கிக் கொண்டது தெரிய வந்தது. திவாகர், இந்திரகுமார் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் பிரின்சியின் சடலத்தை உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்ட பிரின்சிக்கு ஸ்டாலின் விஜய் என்ற கணவரும் 6 வயதில் ஒரு மகனும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருமணம் கடந்த காதல் என்ன மாதிரியான விபரீதத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சம்பவம் மற்றும் ஒரு உதாரணம்.